கைது செய்யப்பட்ட நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நபர்கள் 8 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேர் சொமேட்டோ பணி நடந்திருந்தாங்க. யாரா நடந்திருந்தாங்க? யார் சார் இந்த சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்களா? யார் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க? அதான் உங்கள்கிட்ட சொன்னல, ஒரு பேகு ஒரு டிஷர்ட் பிடிச்சிருக்கோம். அது அடுத்த கட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு இன்றைக்கி நம்ம நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரிமாண்டு வாங்கியிருக்கோம். நமக்கு போலீஸ் கஸ்டடி நாங்கள் எடுப்போம். இப்போ மறுபடியும் நீதிமன்றத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களோட கஸ்டடி நாங்கள் எடுக்க போகிறோம். போலீஸ் கஸ்டடி சொல்லுவாங்க. போலீஸ் கஸ்டடி எடுத்துகிட்டு நீங்கள் சொன்னது எங்களுக்கும் சில இன்னும் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த யூனிஃபார்ம் எப்படி வருது எல்லாமே அதில் கண்டிப்பாக விசாரணை பண்ணுவோம். டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு சொல்லுங்கள். ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க உண்மையான குற்றவாளி பிடிக்கல, ரைட், வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறாங்க, ரைட், அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த விசாரணையை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அதில் 2 இது சொல்கிறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பிடிச்சி பிறகு விசாரணை பண்ணிவிட்டு இன்டரோகேஷன் பண்ணிவிட்டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் சிசிடிவி அனாலிசிஸ் ஆகட்டும், ப்ராயர் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், முன் விரோதம் காரணம் எல்லாம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு கைது பண்ணியிருக்கோம். உடனடியாக பண்ணல. ஓகேங்களா? நம்பர் 1. அதே மாதிரி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 3 பேருக்கு பிடிச்சிருக்கோம், கைது பண்ணியிருக்கோம். நான் சொல்லியே புரியுது எதுக்காகனா கைது பண்ணியிருக்கோம் கூட சொல்லியிருக்கலாமே. விசாரணை பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த 3 பேர் நபர்கள் ஒரு 2 பேர் ஒரு வேலை இன்வால்வ் இல்லைன்னா எதுக்கு கேஸில் சேர்க்கணும்? சரிங்களா? அதே மாதிரி சில பேர் டவுட் ரேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் ஜொமேட்டோ பேகு இதெல்லாம் சீஸ் பண்ணுறோம். இரத்தக்கரையுடன் அருவாள்கள் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தால் தாராளமாக எங்ககிட்ட எங்கள் ஆஃபீஸில் எங்கள் அதிகாரிகள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஜேசி மிஸ்டர் விஜயகுமார், ஜாயிண்ட் கமிஷனர் மிஸ்டர் அபிஷேக் இருக்காங்க. 2 பேர் கிட்ட யாருனாலும் கிட்ட அவங்க நேரடியாக வந்து என் நம்பர் கூட இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்க எப்போனாலும் எங்ககிட்ட கவுண்டர் எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா, இல்லை சார் இந்த 8 நபர் பிடிச்சிருக்கோம், இவன் திருச்சியில் இருந்தான், அவன் கோயம்புத்தூரில் இருந்தால் டெஃபினெட்லி நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு லிசன். பட் அவங்க ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லணும். முட்டையாக சொன்னால் அது வேறு. நாங்கள் எவிடன்ஸ் வச்சுருக்கோம்ல, எவிடன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ கூட சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், 3 பேருக்கு எதுக்காக அரெஸ்ட் காட்டலை? இல்லைனா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆனால் அரெஸ்ட் காட்டிட்டும் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்காகனா நாங்கள் விசாரிச்சுட்டு வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு எக்ஸாமின் த மேரிட்ஸ் ஆஃப் ஈச் கேஸ், வெதர் தட் பர்சன் இஸ் ஆக்சுவலி பிரைமா ஃபேசி இன்வால்வ்டு. முதல் கட்ட விசாரணையில் பிரைமா ஃபேசி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த சஸ்பெக்ட் இருந்த பிறகு தான் நாங்கள் அதுக்கு சட்டப்படி கைது பண்ணுறோம். 2 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க சார். சொல்லுங்க. சிசிடிவி காட்சிகளில் பார்த்த அந்த நபர்கள் நீங்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் ஒருத்தர் கத்தியோட ஓடுற நபர் வந்துட்டு முடிய நிறைய வச்சிருந்தாரு, கத்திலாம் இருக்குது, அதில் யாருமே கைது செய்யப்பட்ட நபர் இல்லைங்கிறாங்க. நம்ம இந்த சிசிடிவி பதிவில் ஆன கைது செய்யப்பட்டவர்களை யாராவது வந்து சிசிடிவியில் இருந்தாங்கன்னு நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோம் சார்? இப்போது நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க, 1-2 சிசிடிவி விசாரணையில் ஏதாவது வந்து ஏதோ 1-2 வெளியே வந்திருக்குது போல். இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க, நம்ம சென்னை சிட்டி பொறுத்திருக்கும் 1000 கணக்கில் கேமராஸ் இருக்குது இல்லையா? எல்லா கேமரா வெளியே வரல, கரெக்டாக 1-2 கேமரா தான் ஏதோ வெளியே வந்திருக்கும். ஸோ 1-2 கேமரா வந்திருக்குதுன்னா X-1 X-2 கேமரா நாங்கள் தானே பார்த்துருக்கோம். அதெல்லாம் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடியும். சிசிடிவி அனாலிசிஸும் பார்த்த பிறகு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பார்த்து அவங்களோட கன்ஃபெஷன் பார்த்து அவங்க யாருடைய டீமில் இருந்திருக்காங்க, முன்னாடி எப்படி கூட இருந்திருக்காங்க எல்லாம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்.